Hello everybody. So it's been really long time since I really came up with a video. I'm very happy to come back with a great news. எல்லாருக்குமே தெரியும் ரிசல்ட்ஸ் ஆர் அவுட் அண்ட் லைக் ஆஸ் யூஸ்வலி ஹஸ்லர்ஸ் அகாடமியோட ரிசல்ட்ஸ் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். கவுண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ போகும். லைக் இட்ஸ் பின் லைக் ரொம்ப ரெக்கார்ட்லாம் வச்சிருக்கோம் நம்மங்கிற மாதிரி. But still, this time, this results are like very special for me only because நான் ஐ வாஸ் a little worried and skeptical. இந்த டைம் ரிசல்ட்ஸ் கரெக்டா வந்துருமா, லைக் ப்ராப்பரா நம்ம நினைச்ச மாதிரி வருமா அப்படின்னு ஐ வாஸ் லிட்டில் worried. ஏன்னா ஒன்லி பிகாஸ் தட் இந்த தடவை லைவ் பேட்சஸ் இல்ல. ஓகே, ரெக்கார்டட் பேட்சஸ் வச்சுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆனாங்க. அண்ட் அதனாலேயே எனக்கு டிஸ்பைட் நான் என் எண்ட்ல எல்லாத்தையும் கரெக்டா பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா அப்டேட் பண்ணி அப்லோட் பண்ணி இருந்தாலுமே டெய்லி பேசிஸ்ல காலையில வந்து என்ன பாக்குறதோ, ஈவினிங் வந்து ஈவினிங் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றதோ, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல கிளாஸஸ் போகாததுனால எனக்கு ஐ வாஸ் லிட்டில் worried இந்த தடவை ரிசல்ட்ஸ் நல்லா வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. பட் டு மை சர்ப்ரைஸ் அண்ட் டு மை லைக் அஸ்டானிஷ்மெண்ட், ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப எக்கச்சக்க எக்ஸம்ஷன்ஸ் வந்திருக்கு. எஸ்பெஷலி இன் ஆல் த லா பேப்பர்ஸ் தட் வி ஹேண்டில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ். அண்ட் சில பேர் வந்து அந்த குரூப் கிளியர் பண்ணாதவங்க கூட நம்ம கிட்ட படிச்ச பேப்பர்ஸ் எல்லாமே நல்ல ஸ்கோர்ஸ்ல கிளியர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் திஸ் வாஸ் so overwhelming for me. அண்ட் க்ளோஸ் டு ஆக்சுவலி மோர் தென் 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தடவை எனக்கு வந்த இன்டிமேஷன் படி மோர் தென் 40 ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ பிலீவ் அட்லீஸ்ட் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா சில பேர் எனக்கு இன்னும் இன்டிமேட் பண்ணாம இருப்பீங்க. இஃப் யூ வாட்சிங் திஸ் வீடியோ ஐல் பி வெரி ஹாப்பி டு வாட்ச் யுவர் ஐ மீன் ஹாவ் அ லுக் அட் யுவர் ரிசல்ட்ஸ். அண்ட் இஃப் ஹஸ்லர்ஸ்ல படிச்சிருந்தீங்க பட் எனக்கு இன்னும் இன்டிமேட் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கீழே வர டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு ப்ளீஸ் டூ share your mark sheet. I'll be very happy to see your mark sheet, and it's kind of a reassurance that I always need. ஸோ அண்ட் இது எல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த தடவை வி ஹவ் கிவன் த ஹையஸ்ட் ஸ்கோர் ஹஸ்லர்ஸ்ல சோஃபார். ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து சிஎம்எஸ்எல்ல ஒன் ஸ்டூடெண்ட் நேத்ரா பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்டூடெண்ட் ஷி ஹஸ் ஸ்கோர்ட் 79 மார்க்ஸ். ஓகே, 79 மார்க் இஸ் நாட் அ ஜோக் இன் சிஎம்எஸ்எல். ஓகே, இட் ஜஸ்ட் நான் வந்து இதுல எல்லாம் ப்ரைட் எடுத்துக்கிறேன், நத்திங் லைக் தட். It's only because of her perseverance, and we were able to play a little part in all of your success, and I'm very happy about it. And very overwhelming ரிசல்ட்ஸ்ங்க லிட்ரலி. அண்ட் I've shared கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நான் ஷேர் பண்றதுக்கு. I've shared the results on the YouTube also as well as on our Instagram. and என்னோட கான்டாக்ட் நம்பர் வச்சிருக்கிறவங்க நீங்க ஆப்வியஸ்லி என்னோட ஸ்டோரியிலும் பார்த்திருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த ரிசல்ட்ஸ் வேர் ஃபார் மீ. இந்த டிசம்பர் எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பெஷலா இருந்தது. டு மை சர்ப்ரைஸ் ரொம்ப நிறைய கவுண்ட், நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இந்த தடவை. யாருமே ஜஸ்ட்ல 40ல கிளியர் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப கம்மி. அண்ட் அதெல்லாம் விட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ்ல ஹேண்டில் பண்ணாத பேப்பர்ஸ்ல கிளியர் ஆகாம போயிருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட படிச்ச பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே ரொம்ப நல்ல மார்க்ஸ் வாங்கி கிளியர் பண்ணியிருந்தாங்க. சோ மெனி ஹார்ட் ஃபெல்ட் phone calls and heartfelt messages, and the day was made for me and the 25th அன்னைக்கு. So now celebration எல்லாம் one side வச்சுட்டு let's talk about what can be done if you couldn't clear this exam. ஓகே, ஒன் திங், நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ல டெஃபினட்டா ஏதோ ஒரு சின்ன லேக் இருந்ததுனால மட்டும்தான் கிளியர் ஆகாம போயிருக்கு. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் டு டூ த மொமெண்ட் த ரிசல்ட் கம்ஸ், யூ ஹவ் டு ஓன் த ரிசல்ட். The result is completely yours. Okay, you cannot contribute it to me, or you cannot contribute to anybody. அதே மாதிரியேவும் if you are not able to clear the exam, it's also only because of you. You cannot blame anybody outside. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் செட் வாங்க. அப்படி இருந்தாதான் நம்மளால அடுத்து ஒரு கரெக்ஷன் பண்ண முடியும் லைஃப்ல. லைக் என்ன ஸ்டெப் கரெக்டிவா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் யோசிக்க முடியும். இஃப் வி கீப் blaming the outside people or anybody for that matter, your home, anybody for that matter, you cannot take a corrective action so that உங்களோட ரிசல்ட்ஸ் அஷ்யூர் பண்றதும் கஷ்டமாயிடும் நெக்ஸ்ட் அப்கமிங் அட்டெம்ப்ட்ஸ்ல. So first things first, always own up the results and be it positive or be it negative, it's only because of you. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹஸ்லர்ஸ் அகாடமில கூட நிறைய பேர் வந்து தே லைக் பிளைண்ட்லி தே ஜஸ்ட் கேவ் தட் கிரெடிட் டு மீ. என்னாலதான் கிளியர் பண்ணேன், என் ஜேர்னில நான் இருந்ததுனால, ஐ மீன் அவங்க ஜேர்னில நான் இருந்ததுனாலதான் கிளியர் பண்ணேன். சோ மெனி தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஜெனராசிட்டி அண்ட் தே ஆர் வெரி ஸ்வீட். அதனால மட்டும் தான் அப்படி சொன்னாங்க. பட் ஐ வில் நெவர் சே தட். ஏன்னா நான் என்ன பண்ணாலுமே நான் ஒன்னும் கொஸ்டின் பேப்பர் தூக்கி கொடுக்கல. அவங்க தான் படிச்சு அவங்க தான் எழுதினாங்க. ஸோ வாட் எவர் ஒரு ப்ராப்பரா பண்ண முடியுமோ தட் வி ஆல் டிட். பட் எண்ட் ஆஃப் த டே வாட் த ஸ்டூடெண்ட் டஸ் வில் only determine the results. Okay, so அதனால if you haven't cleared the exam, if you couldn't clear the exam, be it any reason for that matter, own up your results. It's only because of some things was not up to the mark in your preparation. Okay, so before getting into all these things, first thing நம்மளுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா you have 3 full months for your preparation.
ஓகே. 3 ஃபுல் மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கையில இருக்கிறப்போ, இப்போ உட்காந்துட்டு ரிசல்ட்ட பத்தி வொரி பண்ணிட்டு, ரிசல்ட்ஸ் அப்படி வந்திருக்கலாம், இப்படி வந்திருக்கலாம்ன்னு பேசிட்டு இருக்கிறது அவ்ளோ வைஸா இருக்காது. ஸோ ஏன்னா 3 மந்த்ஸ் வந்து நாட் டூ மச், நாட் டூ லெஸ். ஓகே. கரெக்ட்டா ஸ்டாண்டர்டான டைம் ஃபார் யூ டூ ஸ்டார்ட் யூர் பிரிப்பரேஷன் அண்ட் ஃபுல் ஸ்விங்ல எடுத்துட்டு போறதுக்கு. நான் வந்து ரொம்ப டைம் இருக்கு. இன்னும் 6 மாசம், 7 மாசம் இருக்குன்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன். வி எக்ஸாக்ட்லி ஹேவ் 3 மந்த்ஸ் விச் இஸ் 90 டேஸ் ஆர் லெஸ். ஓகே. இப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு. சோ அப்படி இருக்கிறப்போ யூ ஹேவ் டூ நோ வே நீங்க வந்து உட்கார்ந்து 2 நாள் ரிசல்ட்ஸ்ல நான் டிப்ரஷன்ல இருந்தேன். நான் சில் அவுட் பண்ணேன் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல. அண்ட் 3 மந்த்ஸ் ஹை டைம் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யூர் பிரிப்பரேஷன் நவ். ஓகே. ரிசல்ட்ஸ் என்னவா இருந்திருந்தாலும் ஓன் அப் டு இட் அண்ட் ஸ்டார்ட் யூர் பிரிப்பரேஷன். நீங்க மறுபடியும் உட்கார்ந்து புதுசா அது கரெக்ஷன் பண்ணுங்க, இது கரெக்ஷன் பண்ணுங்க. அது எதுக்குமே டைம் இல்ல. யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யூர் பிரிப்பரேஷன். ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னாலே, பிஃபோர் டேக்கிங் தட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஸ்டார்ட் வித் ஸ்டடியிங். ஓகே. புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு லெசன் படிச்சு முடிக்கிறீங்களா? படிச்சு முடிச்சுட்டு, ஓகே இதுல நம்ம லாஸ்ட் டைம் என்ன தப்பு பண்ணோம்? இந்த தடவ இந்த கொஸ்டின் நம்ம ஏன் ஒழுங்கா எழுதல? ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் டிசைட். பட் நான் ஒரு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஸ்கெலிட்டன் போட்டு வச்சுட்டு தான் நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா, வி டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் தட். ஓகே. ஏன்னா நடுவுல நம்மளுக்கு டெஃபினட்டா உடம்பு சரியில்லாம போகும். இந்த 3 மந்த்ஸ்ல வில் ஹேவ் அவாய்டபிள் சர்கம்ஸ்டான்சஸ் வேர் வி குடன்ட் ஸ்டடி இந்த மாதிரி எல்லாம் சிச்சுவேஷன்ஸ் வரும். சோ அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அபண்டன்ட்டா நம்மளுக்கு கையில இருக்கிற அந்த டைம வேஸ்ட் பண்ணாம யூட்டிலைஸ் பண்ணணும். டோன்ட் வேஸ்ட் இட் ஸ்பெஷலி ஆன் வொரியிங். நீங்க வந்து ரிசல்ட்ஸ் நெகட்டிவா போயிடுச்சு. இதுக்கு மேலயும் நான் என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒண்ணு கரெக்ட்டா பண்ணாததுனால தான் ரிசல்ட்ஸ் போயிருக்கு. அத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் அந்த மொமெண்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிக்க முடியும். இல்ல நான் எல்லாம் சரியா தான் பண்ணேன். சுத்தி தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னா, நீங்க வெளிய ப்ளேம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, யூ வில் நாட் ஸ்டார்ட் ஸ்டடியிங். ஓகே. டேக் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அண்ட் படிக்க ஆரம்பிச்சுடுங்க. அண்ட் ஹஸ்லர்ஸ் அகாடமில வி ரியலி வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் ஆல் ஆஃப் யூ. என்ன ரீசன் அப்டின்னா, ஈவன் அந்த 1 மந்த் வேலிடிட்டி கோர்சஸ் வச்சு கூட நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. 1 மந்த் வேலிடிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இல்லையா? அத வச்சு கூட நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. சோ அதனால வி ஆர் பிளானிங் டு லான்ச் அட்லீஸ்ட் 2nd ஆஃப் மார்ச் டூ 10th ஆஃப் மார்ச் வரைக்கும் மட்டும் தான் அந்த அட்மிஷன் ஓப்பனா இருக்கும். என்ன அட்மிஷன் அப்டின்னா, இதே கோர்ஸ் ஒரு 1 இயர் 6 மந்த்ஸ்க்கு நீங்க வாங்கினீங்க அப்டின்னா, என்ன கோர்ஸ் உங்களுக்கு வருமோ அலாங் வித் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லா எண்ட் டு எண்ட் வீடியோ லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும். ஏன்னா, சின்ஸ் ஜூன் 1 அண்ட் 2ல இருந்தா எக்ஸாம் ஆரம்பிக்கும் இல்லையா? சோ அதனால இப்ப பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 3 ஃபுல் மந்த்ஸ்க்கு உங்களுக்கு அந்த வேலிடிட்டி இருக்கும். ஓகே. 3 ஃபுல் மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு கோர்ஸ் கிடைச்சது அப்டின்னா, அத எவ்ளோ பெஸ்ட்டா யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா இந்த தடவ கிளியர் ஆகும். ஓகே. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து 2 குரூப் அட் ஒன்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸும் ஐவ் ஷேர்ட். ஓகே. சோ அதனால திஸ் இஸ் ஒன் இனிஷியேட்டிவ் தட் வி ஹேட் டூ டேக். வி ரியலி வாண்டட் டூ டேக். ஓகே. லைக் திஸ் வுடன்ட் பி ஃபேர் ஃபார் த ஸ்டூடண்ட்ஸ். நான் வந்து போய் நீங்க இப்போ 6 மந்த்ஸ் வேலிடிட்டி தான் வாங்கணும். 1 இயர் வேலிடிட்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு இட் வுடன்ட் பி ஃபேர் ஆன் அஸ் ஆல்சோ. சோ அதனால வி ஹேவ் டிசைடட் டூ லான்ச் 3 மந்த்ஸ் வேலிடிட்டி கோர்சஸ். அத வந்து நீங்க திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஜூன் 2026ல அட்டெம்ப்ட் குடுக்க போற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான். ஓகே. உங்களுக்கு டிசம்பர்ல தான் அட்டெம்ப்ட் அப்டின்னா, ஆர் யூ ஆர் பிளானிங் டூ கிவ் யூர் அட்டெம்ப்ட் ஒன்லி இன் டிசம்பர் அப்டின்னா, கோ அஹெட் அண்ட் பர்ச்சேஸ் 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர் வேலிடிட்டி ஆஸ் பெர் யுவர் பிரெஃபரன்ஸ். ஓகே. இது வந்து ஏன் நான் வந்து ஜூன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்றேன் அப்டின்னா, நீங்க இப்ப வாங்குனீங்கன்னா இந்த 3 மந்த்ஸ கரெக்ட்டா பார்த்து முடிச்சுருவீங்க. நீங்க டிசம்பர்ல எக்ஸாம் வச்சுட்டு நான் இப்ப 3 மந்த்ஸ் வேலிடிட்டி வாங்குனீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க பார்த்து முடிக்க மாட்டீங்கன்னா, மறுபடியும் நீங்க 6 மந்த்ஸ் வாங்குற மாரி இருக்கும். டோன்ட் வேஸ்ட் யுவர் மனி அண்ட் டைம். சோ ஜூன்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஸ்பெஷலி இந்த தடவ கிளியர் ஆகாம இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு மறுபடியும் ஜூன்ல நீங்க அடுத்த அட்டெம்ப்ட் குடுக்க போறீங்க அப்டின்னா, டெஃபினெட்லி கோ அஹெட் அண்ட் பர்ச்சேஸ் திஸ் லெக்சர்ஸ். ஓகே. சோ வி ஆர் கீப்பிங் இட் வெரி அஃபோர்டபிள். வி ஆர் நாட் சார்ஜிங் 4000 ஆர் 5000. நாங்க நாங்க ஆக்சுவலி 1 இயர் வேலிடிட்டி கோர்ஸே நம்ம கிட்ட வந்து கம்பேர்ட் டூ தி மார்க்கெட் வி ஆர் சார்ஜிங் வெரி லெஸ் தான். இந்த தடவ வி ஆல்சோ சார்ஜிங் அகைன் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் ஃபார் 3 மந்த்ஸ் வேலிடிட்டி. வி ஆர் கோயிங் டு சார்ஜ் ஒன்லி 2000 ரூப்பீஸ் பெர் சப்ஜெக்ட். ஓகே. சோ ஒன்லி 2000 ரூப்பீஸ் பெர் சப்ஜெக்ட் நீங்க பே பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் த லெக்சர்ஸ், ஃபுல் லெக்சர்ஸ் டில் த டேட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத நான் எப்பதான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்டின்னா, 2nd ஆஃப் மார்ச்ல இருந்து 10th ஆஃப் மார்ச் வரைக்கும் மட்டும் தான் இட் வில் பி அவைலபிள். ஆஃப்டர் 10th ஆஃப் மார்ச் ஐ வில் க்ளோஸ் த அட்மிஷன் ஃபார் தட். அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதியில இருந்து யூ வில் கெட் 1 மந்த் வேலிடிட்டி லெக்சர்ஸ் எப்பவும் போல. எப்பவுமே எக்ஸாம்ஸ்க்கு 1 மந்த் முன்னாடி வி வில் அப்லோட் த 1 மந்த் வேலிடிட்டி லெக்சர்ஸ் இல்லையா? அந்த மாதிரி மேல இருந்து யூ வில் கெட் தட் லெக்சர்ஸ் ஆல்சோ. ஓகே. சோ ஆனா நீங்க வந்து மே மந்த் வரைக்கும் நீங்க உட்கார்ந்து அத நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்கிறதுனால தான் ஸ்பெஷலி நாங்க இப்போ 3 மந்த்ஸ் லான்ச் பண்றது. நெறைய பேர் என்ன யோசிப்பீங்க, ஓ! இப்போ வந்து 6 மந்த்ஸ்க்கு நம்ம பே பண்ண வேண்டாம். நம்ம வெயிட் பண்ணி மே மந்த் 1 மந்த் வேலிடிட்டி லான்ச் பண்றப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கோ. ஓகே. அது வந்து 1 மந்த்ல படிச்செல்லாம் முடிக்க முடியாது. ஓகே. அன்லெஸ் உங்க பிரிப்பரேஷன் ஆல்ரெடி ஒரு நல்ல லெவல்ல இருந்தது அப்படின்னா மட்டும் தான் அந்த 1 மந்த் வேலிடிட்டி கோர்ஸ வச்சு நீங்க பிரஷ் அப் பண்ணிட்டு முடியும். ஓகே. சோ அதனால தான் நீங்க உங்க டைமும் வேஸ்ட் பண்ணி இந்த அட்டெம்ப்ட்ட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் ஐ அம் லான்ச்சிங் திஸ் 3 மந்த்ஸ் வேலிடிட்டி கோர்ஸஸ்.
லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த அட்மிஷன் வந்து காலையில 10:00 இருந்து ஓப்பனா இருக்கும். நீங்க எனக்கு கான்டாக்ட்லாம் பண்ண வேண்டாம். அந்த லிங்க்க டைரக்ட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, இட் வில் டைரக்ட் யூ டுவர்ட்ஸ் ஆர் கோர்சஸ் பேஜ். அந்த பேஜ்ல யூ வில் கோ அண்ட் செலக்ட். இனிஷியலி ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அந்த 6 5 பேப்பர்ஸுக்குமே தனித்தனியா இப்ப கம்பெனி லா 3 மந்த்ஸ் வேலிடிட்டி, ஜேஏஜிஎல் 3 மந்த்ஸ் வேலிடிட்டி, சிஎம்எஸ்எல் 3 மந்த்ஸ் வேலிடிட்டி, எஸ்பிஐஎல் 3 மந்த்ஸ் வேலிடிட்டி, இசிஐபிஎல் 3 மந்த்ஸ் வேலிடிட்டின்னு சொல்லிட்டு தனித்தனியா இருக்கும். சப்ஜெக்ட் வைஸ் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதுல எவ்ரிதிங் வில் பி கவர்ட். அண்ட் ஒன்லி ஃபார் எஸ்பிஐஎல்எல் நான் வந்து செட்டிங் அப் ஆஃப் பிசினஸ் பேப்பர் இருக்கு இல்லையா? அதுல இன்னும் நாங்க லேபர் கோட்ஸ் அப்லோட் பண்ணல. அப்டேட்டட் லேபர் கோட்ஸ் இன்னும் அப்லோட் ஆகல. பார்ட் ஏ ஃபுல்லாமே இருக்கு. அண்ட் லேபர் கோட்ஸ்லயுமே இட்ஸ் லைக் 14, 15 20 14, 15, 20 நினைக்கிறேன். அதுல எந்த சேஞ்சுமே இல்ல. 16, 17, 18, 19ல மட்டும் தான் சேஞ்ச் இருக்கு. தட் வில் பி அப்லோடட். ஓகே. நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த காலம்லயே உங்களுக்கு டே டு டே எப்போ அது நாங்க அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ டெஃபினெட்லி வில் கெட் அப்லோடட். நீங்க செப்பரேட்டா எங்கேயும் போய் பார்க்க வேண்டியது இல்ல. ஓகே. சோ திஸ் இஸ் வாட் வி ஆர் வில்லிங் டு ஆஃபர். ஏன் சொல்றேன்னா, இந்த 3 மந்த்ஸ்ல உட்காந்துட்டு நீங்களா ஒரு மேப் போட்டு ஆரம்பிச்சு படிச்சு முடிக்கிறதுக்குள்ள டெஃபினட்டா டைம் பத்தாது. ஏன்னா, நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் அப்டின்னா, என்கிட்டயே கால் பண்ணி கேட்கிறவங்களுக்கு எக்ஸாம் ஒரு 8 மந்த்ஸ் தள்ளி இருந்ததுன்னா மட்டும் தான் நான் செல்ஃப் ஸ்டடி சஜெஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப கம்மியா இருக்கு 6 மாசத்த விட கம்மியா இருந்தது அப்டின்னாலே செல்ஃப் ஸ்டடி இஸ் நாட் வெரி குட், வெரி அட்வைசபிள். அதையும் தாண்டி பண்றவங்க இருக்காங்க. ஆல்வேஸ் எக்செப்ஷன்ஸ் ஆர் தேர். சோ அது எதுவுமே ஐ அம் நாட் ரெடி டூ கமெண்ட் ஆன் இட். பட் இப்போ நம்மகிட்ட ரொம்ப ஸ்டாண்டர்டான டைம் இருக்கு. அது ப்ராப்பர் கைடன்ஸோட படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா கிளியர் ஆகும். ஸோ த லெக்சர்ஸ் வில் டெஃபினெட்லி பி வெரி ஹெல்ப்ஃபுல். நாட் பிகாஸ் நான் இது வந்து கோர்ஸ் சேல் பண்றதுக்காக சொல்றேன்னு இல்ல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வச்சு நான் சொல்றேன். இட் ஹஸ் பின் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம் அண்ட் ஐ ஹோப் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஆல்சோ. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க்ல இப்ப போனா உங்களுக்கு இருக்காது. இப்ப நான் அப்டேட் பண்ண உடனே நீங்க லைக் 2nd ஆஃப் மார்ச் 10 மணிக்கு மேல காலையில பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா கோர்ஸஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். 3 மந்த்ஸ் வேலிடிட்டிக்கு. யூ கேன் கோ அஹெட் அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். ஓகே. சோ அதனால டோன்ட் வொரி. அண்ட் யாரெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவே மொத்தமா கிளியர் பண்ணிட்டீங்களோ, நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்ட்டு அது அகைன் அது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு வந்திருக்கு. சோ இப்ப பாஸ் பண்ணிட்டீங்க, எக்ஸிக்யூட்டிவே மொத்தமா கிளியர் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க அடுத்த அட்டெம்ப்ட்க்கு 1 இயர் கேப் இருக்கும். கிட்டத்தட்ட 7, 8 மந்த்ஸ்க்கு மேல கேப் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ் ஃபர்ஸ்ட் குடுக்குறதுக்கு. 2 ஆப்ஷன்ஸ். ஓகே. ஒண்ணு ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிட்டே நீங்க படிக்கலாம். இல்லன்னா நீங்க படிச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க போலாம். என்ன கேட்டா ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு படிக்கிறது ஐ வுட் சே அம் எப்படி சொல்றது? அட்வைசபிள். ஓகே. நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க வீட்ல இருந்து நான் எந்த வேலையும் இல்லாம நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்டின்னா, டெஃபினட்டா சிலபஸ் முடிக்க மாட்டீங்க. அண்ட் சீரியஸ்னஸோட படிக்க மாட்டீங்க. ஏன்னா, அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 8, 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வருங்கிறதுனால. அடுத்த ஜூன்ல தான் நீங்க அப்ளிகபிள். கரெக்ட்டா? சோ அதனால டோன்ட் டூ திஸ். நீங்க ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிட்டே படிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோகஸ்டா நான் படிச்சுருவேன் அப்டின்னா, நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு கூட நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க அத யோசிக்காம, நீங்க அடுத்து இடிபின்னு ஒண்ணு நீங்க அட்டெண்ட் பண்ணணும். எக்ஸிக்யூட்டிவ் முடிச்ச உடனே. நீங்க அது முடிக்கிற வரைக்கும் நீங்க எதுவும் இத பத்தி யோசிக்காதீங்க. சில் பண்ணுங்க. யூ've கிளியர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்டின்னா, என்ஜாய் த மொமெண்ட்ஸ் தட் யூ ஆர் லைக் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த மொமெண்ட்ஸ் நவ் இட்ஸ் ஹேப்பனிங்கிறதுனால, யூ கோ அஹெட் அண்ட் என்ஜாய் ஆல் தட். அண்ட் இடிபி முடிங்க. இடிபி முடிச்சதுக்கு அப்புறமா கோ அஹெட் அண்ட் டிசைட். ஓகே. இப்போதைக்கு இப்பவே நீங்க வந்து நான் ஆர்டிகல்ஷிப் ஆரம்பிக்கவா? இல்ல நான் ப்ரொஃபஷனல் ஆரம்பிக்கவான்னு நீங்க டைம் வேஸ்ட் பண்ணி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்க வேண்டாம். இடிபி இருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட 15, 20 டேஸ் கிட்ட நடக்கும். ஓகே. அத ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அதிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அது கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. சாப்டர் போய் அட்டெண்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேக்கல்டி. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ டூ அட்டெண்ட் த எக்ஸிக்யூட்டிவ் டெவலப்மென்ட் புரோகிராம். அதுக்கப்புறமா நம்ம ப்ரொஃபஷனல் ஜர்னி அண்ட் ஆர்டிகல்ஷிப் ஜர்னி பத்தி செப்பரேட்டா வில் ஹேவ் அ கான்வர்சேஷன். ஓகே. So we'll have a conversation then. Unlike this video, we'll have a conversation. நீங்க எல்லாம் முடிங்க. முடிச்சுட்டு let's plan a session and we'll conduct something. ஓகே. ஸோ ரிசல்ட் வந்து எப்படியா வந்திருந்தாலுமே இந்த தடவ வைஸா டிசைட் பண்ணி அப்ரோச் பண்ணா மட்டும் தான் அடுத்தும் ரொம்ப நாள் ரிக்ரெட் பண்ணாம இருக்க முடியும். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் தட் யூ சிட் அண்ட் என்ன சொல்றது? அனலைஸ் யுவர் செல்ஃப் அட்லீஸ்ட் ஃபார் 1 டே. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வேஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்ல நம்மளுக்கு. சப்ஸ்கிரைப் டு த கோர்சஸ். ஒருவேளை நீங்க செல்ஃப் ஸ்டடியே பண்ணி கிளியர் ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல வேற எங்கேயாவது படிச்சும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால யூ ட்ரை கிவ் ஒன் ஷாட் டு ஹஸ்லர்ஸ் அகாடமிஸ் சேனல், யூடியூப் சேனல். அதுல நிறைய உங்களுக்கு டெமோ லெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கோ அஹெட் அண்ட் வாட்ச் தட். அண்ட் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது அப்படின்னா, நீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல போயிட்டு யூ கேன் கோ அஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே. அண்ட் ஒன் திங் கோர்ஸ்ல லைக் ஹஸ்லர்ஸ் அகாடமியோட ஸ்டடி மெட்டீரியல்ஸோ ஆர் என்ன சொல்றது மாடியூலோ அது இதுன்னு நம்ம பேசுறதை விட அட்டெண்ட் த லெக்சர்ஸ். ஓகே. நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்றதுல தான் இருக்கணும். ஏன்னா லெக்சர்ஸ்ல
நம்ம எண்ட் டு எண்ட் நம்ம நிறைய இன்டர்பிரிட்டேஷன் பத்தி பேசுவோம். எப்படி ஒரு லா இன்டர்பிரேட் பண்ணுவோம்னு பேசுவோம். ஹவு டு அப்ரோச் அதர் சப்ஜெக்ட்ஸ்னு பேசுவோம். லைக் இதுக்கு என்ன ப்ராப்பரா நீங்க பண்ணணும், எங்க இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கணும். அங்கேயே வீடியோஸ்லயே நான் வந்து ரொம்ப உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பேன். அதை வந்து நான் ஒரு 3 ஹவர்ஸ் வீடியோ 4 ஹவர்ஸ் வீடியோ போட்டாதான் அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நான் கம்பைன் பண்ணி கொடுக்க முடியும். பட் அந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு டே டு டே பேசிஸ்ல அந்த ஒரு வீடியோலயுமே யூ வில் ஹேவ் கைடன்ஸ். ஏன்னா அது லைவ் பேட்சோட ரெக்கார்டிங்கிறதுனால. ஓகே. சோ அதனால அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண வேண்டாம். சில இடம் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொன்ன இடத்த தைரியமா நீங்க அன்இம்பார்ட்டன்ட்டா ரொம்ப மேலாப்ல பார்த்துட்டு போனா போதும். அண்ட் டெஃபினட்டா எல்லாமே பார்க்கணும். ஓகே. அது எல்லா டிஸ்க்ளைமருமே நான் உங்களுக்கு கிளாஸஸ்லயே நான் குடுத்திருப்பேன். ஸோ கோ அஹெட் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஐ ரியலி cannot wait to see all of you and all of your mark sheet in the upcoming attempt order results. Okay. Thank you so much. Keep hustling. In case of any doubt or any other query, please leave your comments below. Yeah. Thank you.